வணக்கம் அன்பு நண்பர்களே, நான் உங்கள் கருணா எக்ஸ்பிரஸ் யூடியூப் சேனல். வணக்கம் அன்பு நண்பர்களே. இன்று 2வது நாள் சபரிமலை பயணத்தில் எரிமேலி வந்தாச்சு நண்பர்களே. எரிமேலி வந்து தர்மசாஸ்திரா தரிசனம் பண்ணிவிட்டு இதை பாருங்கள், கோவில் வளாகத்தில் தான் யாருமே இல்லை பாருங்கள், கோவிலே ஃப்ரீயாக இருக்குது. இப்போதைக்கு நம்ம வண்டியில் இருக்கிறவங்களுக்கு இரவு உணவு ரெடி பண்ணுறோம் நண்பர்களே. இரவு உணவு வந்து கிச்சடி சம்பா அரிசி, அதான் நொய்யில் வந்து உப்புமா செய்ய போகிறோம் நைட்டு. ஏன்னா நைட் டைம் கொஞ்சம் எல்லாருக்கும் இப்போ ஹீல்ஸ் போகிறதுனால எல்லாம் கொஞ்சம் வயசானவங்க வந்துக்கிறவங்கெல்லாம் உடம்பு எதுவும் பண்ணக்கூடாதுனால உப்புமாவை போட்டுடலாம் அப்படின்னு கிச்சடி சம்பா அரிசியில் வந்து நொய் வாங்கியாந்துருக்குறோம். அதுதான் இப்போ பாருங்கள், இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நண்பர்களே, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் இருக்கும்போது. ஏன்னா நம்ம நிறைய சேமியாவில் உப்புமா சாப்பிட்ருப்போம், ரவையில் சாப்பிட்ருப்போம். இந்த கிச்சடி சம்பா அரிசியில் வந்து நல்லா டேஸ்ட்டாக போட்டு தராங்க. அதுவும் வந்து சமையல் மாஸ்டருங்க வந்து ரொம்ப நிறைய மேரேஜுக்கு இவங்க வந்து மெட்ராஸில் பார்த்திங்கன்னா சமையல் பண்ணுறவங்க தான் இந்த சமையல் மாஸ்டருங்க. இவங்க இந்த டூருக்காகவே கூட்டின்னு வந்துருக்குறாங்க. விதவிதமான ஐட்டம் தான் எல்லா நேரத்துக்கும் நல்லா சுவையாக செய்கிறாங்க. பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. வெங்காயம் போட்டாச்சு. வெங்காயம், பச்சை மிளகா, உளுத்தம்பருப்பு. இது வந்து பார்த்திங்கன்னா நண்பர்களே, மதியம் சாம்பார் வந்து கொஞ்சம் அளவுக்கு அதிகமாக இருந்துடுச்சு. அதனால் அந்த சாம்பார் நைட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலான்ட்டாங்க அவங்க. ஏன்னா சாம்பார் ரொம்ப திக்காக இருக்கிறதுனால சாம்பாரை சூடு பண்ணிட்டா நைட்டுக்கும் உப்புமாவுக்கு தொட்டுக்கிறதுக்கு நல்லா இருக்குன்ட்டாங்க. நல்லா அதுக்காக தான் அதை சூடு பண்ணுறாங்க ஒரு பக்கம். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இந்த பருப்பு வெங்காயம்லாம் வந்து வதங்கிடுச்சு. தூத்துக்குடி உப்பு போட்டாச்சு நண்பர்களே. அடி பிடிக்காமல் சுத்தமாக வந்து கிண்டிக்கின்னு இருக்கிறார் மாஸ்டர். தண்ணி வந்து கரெக்டாக வண்டியில் இப்போ 25 பேர் இருக்கிறாங்க. 25 பேருக்கு 5 ஜெக்கு கணக்கு பண்ணி ஊற்றுறாரு. 5 ஜெக்கு தண்ணி ஊற்றினா 25 பேருக்கு உண்டான ஏதோ கரெக்டாக இருக்கும் அளவு அப்படின்னு சொன்னார் மாஸ்டர். 3 ஜெக்கு ஆகிடுச்சு. 4 5 ஜெக்கா? 5 ஜெக்கு தண்ணி லெவல் பண்ணிட்டாரு. தண்ணி 5 ஜெக்கு ஊற்றிக்கிறீங்க. நல்லா கொதி வந்துடுச்சு. நல்லா தண்ணி நல்லா ஆவி பறக்க கொதிச்சுது. அதோட அரிசி போட வேண்டியது தான் நண்பர்களே. ரொம்ப டக்குன்னு செஞ்சுட்டாங்க நண்பர்களே. முன்னே நாங்கள் கார்த்திகை மாதம் சபரிமலைக்கு போகும்போது ஒரு உப்புமா பண்ணவங்க கூட பார்த்துருப்பீங்க கன்னியாகுமரி கிட்ட. அது பண்ண ரொம்ப லேட் ஆகிடுச்சு. இவங்க எக்ஸ்பீரியன்ஸுன்றதெல்லாம் டக்குன்னு முடிச்சுட்டாங்க. அதிகபட்சம் பார்த்திங்கன்னா ஒரு 15 நிமிஷத்தில் வேலையே முடிஞ்சிடுச்சு. இவங்க 2 பேர் தான். இதுக்கே நாங்கள் அவ்வளோ பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு 10 பேர் செஞ்சோம். எல்லாம் அப்பண்டிஸுங்க 10 செஞ்சுருந்தோம். இவங்கெல்லாம் வந்து 1000 பேர் 2000 பேருக்கு கல்யாணத்தில் சமையல் பண்ணுறோம். அதனால் இவங்க டெக்னிக்கலாக செஞ்சுட்டாங்க. அரிசி போட்டாச்சு. வேலை முடிஞ்ச மாதிரி தான் நண்பர்களே. தண்ணி சுண்டன உடனே தம் கட்டி வச்சிட்டாங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் நமக்கு சுவையான உப்புமா ரெடி ஆகிடும். அதெல்லாம் தண்ணி சுற்றிச்சு. அவ்வளோதான், உப்புமா ரெடி நண்பர்களே. எல்லோரும் அவங்க தட்டு எடுத்துன்னு வரத்துக்கு ரெடி ஆகிட்டாங்க. சாப்பிட்டுட்டு அப்படியே நேராக
பம்பா கிளம்பி தான் அவர் அவ்வளோ சாப்பிட்ற உப்புமாவு ரெடி, சுவையான உப்புமாவு ரெடி நண்பர்களே. சாம்பார் பக்கமாக ஆகிடுச்சு. நன்றி வணக்கம் நண்பர்களே. மீண்டும் இதே போல் நாளை சபரிமலையிலிருந்து வீடியோ போடுறோம். நன்றி வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நண்பர்களே. நன்றி வணக்கம்.